என்ன பாரதி, உங்க அத்தை இப்படி பண்ணிட்டாங்க? எனக்கும் ஒண்ணுமே புரியல பாட்டி. பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. யார நம்புறதுன்னு கூட புரியல. பாரதி, உன் மனச தளர விடாத. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. உன்னோட எல்லா சிக்கல்ல இருந்தும் சீக்கிரமா உனக்கு விடுதலை கிடைக்கும். பாரதி, அத்தை, எதுக்காக நீங்க இப்படி மாத்தி பேசுனீங்க? நீங்க தான் இப்படி எல்லாம் பேசுனீங்களான்னு சத்தியமா இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி மாத்தி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன பாரதி, நான் என்ன மாத்தி பேசினேன்? போதும் அத்தை, ப்ளீஸ் என்ன கோவப்படுத்தாதீங்க. ஆனா நீங்க எதுக்காக அவனை உங்க பையன் சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்ல. ஆனா நீங்க இப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு அது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. பாரதி, நீ பழசெல்லாம் மறந்ததுதான் இதுக்கெல்லாம் காரணம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் சூர்யா கூட இருந்த எந்த விஷயமும் உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? உன்னை இப்படி ஒத்தையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. சரியோ தப்போ அவன் உன்னை தேடி வந்துட்டான்ல. இனிமே நீ அவன் கூடவும் குழந்தைங்களோடவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ போதும் அத்தை, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி ஒரு பொய்ய உண்மையாக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு தடவை அதையே பேசாதீங்க. கோவப்படாத பாரதி. எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கிறது தப்பா பாரதி? நீயும் வயசு பொண்ணுங்க மாதிரி புருஷன் குழந்தைங்கன்னு சந்தோஷமா நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு வர்றத நான் பார்க்கணும் பாரதி. அதுக்காக தானே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனா நீ இப்படி தனியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? போதும் நிறுத்துங்க அத்தை. நீங்க இந்த மாதிரி உளறத கேட்கறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. ஆனா நீங்க பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன? குலதெய்வ கோவிலுக்கு போகணும். கண்டிப்பா போலாம். அந்த கடவுளே இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவார்னு நான் நம்புறேன். இனி கடவுளை மட்டும் நம்புறதுதான் நல்லது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அத்தை, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது.